ஓகே, நான் எப்படி இந்த என்டையர் 2024யும் வேஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லணும்னா, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சம் ஸ்டோரீஸ். ஸோ வெல்கம் டு மை கிளப் ஆஃப் லேசினஸ். 2024 ஸ்டார்டிங்கில் இந்த இயரில் நான் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இனிமேல் ஃபுல்லாக ப்ரொடக்டிவாக இருக்க போகிறேன். இதாண்டா என்னோட கம்பேக் இயர்னு சொல்லிட்டு, ஓகே நாளையிலேருந்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு, அந்த இயர் ஃபுல்லாக ரீல்ஸ் பார்த்துட்டு, ஒரு நாள் கூட ப்ரொடக்டிவாக இல்லாமல் ஹவு டு பி மோர் ப்ரொடக்டிவ்னு கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு, ஓகே நாளையிலேருந்து எல்லாத்தையும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு அடுத்த நாளும் ரீல்ஸ் பார்த்துட்டு தூங்கியிருந்தீங்கன்னா யூஆர் நாட் அலோன். ஸோ வெல்கம் டு மை கிளப் ஆஃப் லேசினஸ். ஐ எம் டன் வித் திஸ் ஹேபிட் அண்ட் எக்ஸ்கியூஸ். ஓகே, இந்த வீடியோவில் நான் 2024 எப்படிலாம் வேஸ்ட் பண்ணேன், எந்தெந்த ஹேபிட்லாம் என்னை கில் பண்ணிச்சு அப்படின்ற எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹேபிட்லாம் உங்ககிட்டே இருக்குன்னா ஜஸ்ட் ட்ரை டு சேஞ்ச். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். என்கிட்ட இருந்ததில் தி ஒஸ்டான ஹேபிட்னா இதுவாக தான் இருக்கும், டூம் ஸ்க்ரோலிங். நான் காலையில் எந்திரிச்ச உடனே என் ஃபோனை தான் எடுப்பேன். எடுத்த உடனே இன்ஸ்டாகிராம் போயிட்டு ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் டைமை பார்த்தா தட் ஹவர்ஸ் பாஸ்ட். இப்படி டைம் எல்லாம் போனதும் இல்லாமல் ஐ ஆம் ட்ரைன்டு. அது என்னோட எனர்ஜியை ஃபுல்லாக சக் பண்ணிடும். அது என்னை ட்ரைன் பண்ணிடும், ஸ்ட்ரெஸ் பண்ணிடும், டேவே ரொம்ப கன்றாவியாக பண்ணிடும். நான் அந்த ஒரு லூப்பில் மாட்டிகிட்டு இருக்கிறதுனாலேயே அந்த டேன்னு இல்லை, அந்த இயர் ஃபுல்லாகவே அன்ப்ரொடக்டிவாகவே போய் முடிச்சிடும். அப்படி தான் போய் முடிஞ்சது. தட்ஸ் த பவர் ஆஃப் டூம் ஸ்க்ரோலிங். அண்ட் ஃபைனலி ஐ ரியலைஸ் டூம் ஸ்க்ரோலிங் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஹேபிட், இட்ஸ் அ ட்ராப். நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கான ட்ராப் தான் அது. ஏன்னா அது ஸ்க்ரோல் பண்ணும்போது ஹாப்பியாகவும் நமக்கு இருக்காது. ஏன்னா அது ஸ்க்ரோல் பண்ணுறப்போ நல்லா இருக்கிற மாதிரி இருந்தாலும் பட் அது ஆக்சுவலாக நல்லா இருக்காது. ஏன்னா இது ஃபில்டு வித் நெகட்டிவிட்டி நியூஸ், மீம்ஸ் அண்ட் போஸ்ட். அது எதுவுமே நம்மளோட லைஃப்பில் கொஞ்சம் கூட வேல்யூ ஆட் பண்ணாது. அதனால தான் அது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம்னு நான் சொல்கிறேன். அது நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணுறதும் இல்லாமல் நம்மளோட எனர்ஜியும் சக் பண்ணிட்டு போயிடும். அண்ட் த வொர்ஸ்ட் பார்ட் இஸ் இட்ஸ் எமோஷ்னலி ட்ரைன்டு. இது எல்லாமே அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நடந்துடும். அதுக்கப்புறம் அந்த டே எப்படி வழங்கும். பட் வாட் இஸ் த சேஞ்ச்? இப்போ நம்ம அந்த டேவை ரொம்ப ஒரு இன்டென்ஷனலாக ஸ்டார்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி ரொம்ப ட்ரைன்லாம் ஆகாமல். ஸோ இமேஜின் நம்ம இப்போ அந்த டேல எந்திரிக்கிறோம், நம்ம ஃபோன் யூஸ் பண்ணல, நம்ம மைண்ட் ஃபுல்லாக இதை தான் பண்ண போகிறோம், நம்மளோட கோலை தான் பண்ண போகிறோன்ற கிளியர் இன்டென்ஷனோட எந்திரிக்கணும். ஸோ அந்த டேவை ப்ரொடக்டிவாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணி அந்த டேவே ப்ரொடக்டிவாக போச்சுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். that feels so great. I just want to taste that feel. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, no more doom scrolling, no more scrolling. Instead of drained, and choose the clarity and peace. I just want to break the cycle of doom scrolling and I am ready to take a control and stop the doom scrolling. இப்போ அதனால இந்த மார்னிங் எந்திரிச்சோன்னா ஃபோனை எல்லாத்தையும் தூக்கி போட்டு I will start my day with a fresh. அப்படி ஸ்டார்ட் பண்ணா எப்படி இருக்கும்? I just want to taste that feel. ஓகே, இப்போ நம்ம காலையில் எந்திரிச்சோடனே ஃபோன் எடுக்கல, ஸோ ஸ்க்ரோல் பண்ணலை. அப்படி எதுவுமே பண்ணலை அப்படின்னா அந்த டேவை ப்ரொடக்டிவாக ஸ்டார்ட் பண்ண நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா? அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறது எனக்கு ஒரு பிரச்சனை. அண்ட் அதுதான் ப்ரொகாஸ்டினேஷன். ஓகே, நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு டாஸ்க் வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் எடுக்கும், இல்லைனா ஒரு 15 மினிட்ஸ் தான் எடுக்கும். ஏன் ஒரு 5 மினிட்ஸ் எடுத்தால் கூட அந்த டாஸ்க்கை நான் அப்பயே பண்ணி முடிக்க மாட்டேன். அது என்ன பண்ணிடுவேன்னா, ஓகே இந்த டாஸ்க்கை வந்து இத்தனை மணிக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு சின்ன டாஸ்காக இருந்தாலும் அதை தூக்கி ஓரமாக வச்சுருவேன். ஸோ நான் ரொம்ப நாளாகவே இந்த ஒரு ஜோனில் தான் இருக்கேன். எந்த ஒரு வேலையுமே அப்பயே பண்ணாமல் என்கிட்ட எது வேணாலும் சேஞ்ச் ஆகும், ஆனால் இந்த ப்ரொகாஸ்டினேஷன் மட்டும் சேஞ்ச் ஆனதே இல்லை. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், லைக் ரீடிங், ஒர்க், பர்சனல் கோல்ஸ்னு எதுவாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே தூக்கி ஓரமாக வச்சுருவேன். ஈவன் தோ அது இம்பார்ட்டன்ட், அதை நான் பண்ணணும்னு தெரிஞ்சாலும் அதை வேற ஒரு டைமுக்கு ஷெட்யூல் பண்ணி பண்ணாமல் ப்ரொகாஸ்டினேட் பண்ணிடுவேன். அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் ரொம்ப தள்ளி வைக்கிறேன் இல்லையா, அது எல்லாத்தையுமே எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணுது. ஏன்னா இப்போ நான் இதெல்லாம் முடிக்கல, இன்னும் முடிக்கல, இதெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுவே எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது முடிக்காமல் இருக்கிறதுனால அதை முடிக்கிற வரைக்குமே அந்த ஒரு கில்ட் வந்து ரொம்ப ஒஸ்டாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து அந்த மாதிரி நான் தள்ளி வைக்காமல் இருந்தால் அந்த டே எப்படி இருக்கும்? வாட் இஃப் I make the progress of the work at that time. ஒரு டாஸ்க் வந்த உடனே இதை பண்ணணும்னு தெரிஞ்ச உடனே அதுக்கான டைமை ஷெட்யூல் பண்ணாலும், ஒரு டாஸ்க் வந்த உடனே இது 5 மினிட்ஸாக எடுக்கும்னு தெரிஞ்ச உடனே அந்த டாஸ்க்கை நான் அப்பயே பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? வாட் இஃப் ஐ குட் பிரேக் ஃப்ரீ ஃப்ரம் தி ப்ரொகாஸ்டினேஷன் அண்ட் ஸ்டார்ட் மேக்கிங் ப்ராக்ரஸ் ஆன் மை கோல்ஸ். அண்ட் இதெல்லாம் பண்ணணும்னு தள்ளி வச்சுட்டே இருக்காமல் நான் இவ்வளோ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வின்னை ஃபீல் பண்ணால் எப்படி இருக்கும்? ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்டாப் the entire procrastination in 2024. And என்னோட ஒரு சேஞ்சுக்காக I am not going to pushing things away. I just want to get things done and feel the satisfaction level. அதனால தான் இந்த 2024ஓட ப்ரொகாஸ்டினேஷனையே ப்ரொகாஸ்டினேட் பண்ணிட்டு I just want to start a new.
அண்ட் ஸ்டார்ட் டேக்கிங் ஆக்ஷன். ஓகே, இப்போ நான் ப்ரொகாஸ்டினேட் பண்ணாமல் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாலும் அதை ஒரு ஃபோக்கஸ்டாக உட்காந்து அந்த ஒர்க்கை ஃபுல்லாக பண்ணி முடிக்கணும்ல. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணாலும் எனக்கு இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்னன்னா லேக் ஆஃப் ஃபோக்கஸ். ஓகே, நான் இப்போ உட்காந்து ஏதாவது ஒரு ஒர்க் ஒன்று பண்ணிகிட்டு இருப்பேன், டக்குன்னு என் ஃபோனில் பஸர் அடிக்கும். அது என்னன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது நான் இங்கே என்ன பண்ணுறேன்றதையே மறந்துட்டு அந்த ஒரு டாஸ்க்கு ஸ்விட்ச் ஆயிடுவேன். அப்படி ஸ்விட்ச் ஆனதும் அந்த டாஸ்கில் ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதை பார்த்த உடனே ஐயோ நம்ம இன்னும் இதை முடிக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு இந்த டாஸ்க்கு ஸ்விட்ச் ஆகி இதை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனால் இப்போ அதையும் சரி இதையும் சரி ரெண்டையுமே ஃபினிஷ் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா நான் ஒரு டாஸ்க்லேருந்து ஒரு டாஸ்க்கு பவுன்ஸ் ஆகிட்டே இருப்பேன். அதனால் நான் ரொம்பவே டிஸ்ட்ராக்டடாக இருப்பேன். அதனால் ஐ டோன்ட் ஹாவ் எனி ஃபோக்கஸ் அட் த பர்டிகுலர் ஒர்க், ஜஸ்ட் ஜம்பிங் ஃப்ரம் த டாஸ்க் டு டாஸ்க். இந்த ஒரு லூப்பில் நான் ரொம்ப நேரம் இருக்கிறதுனால என்னால் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஒரு 3-4 ஹவர்ஸுக்கு உட்காந்து பண்ணவே முடியாது. இப்படி நான் பவுன்ஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால அதில் எந்த ஒரு டாஸ்க்குமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கவும் செய்யாது. அது எல்லாத்துலேயும் பேலன்ஸ் வச்சுருப்பேன். இது என்னோட மென்டல் ஹெல்த்தை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணிடும். இதுவும் முடிச்சிருக்க மாட்டேன், அதுவும் முடிச்சிருக்க மாட்டேன். அட்லீஸ்ட் நான் ஏதாவது ஒன்று முடிச்சிருந்தாவது ஓகே இந்த ஒர்க் நம்ம முடிச்சிட்டோம், ஸோ நெக்ஸ்ட் அதை பண்ணி முடிச்சிடலான்னு சொல்லி அப்படியாவது ஃபோக்கஸ் பண்ண முடியும். பட் நான் அதுக்கு சான்ஸே கொடுத்துருக்க மாட்டேன். ஓகே, இப்போ எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண உடனே அதை ஃபோக்கஸ்டாக ஒரு 1 hour 2 hour உட்காந்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஒர்க்குக்கு ஸ்விட்ச் ஆகி அதையும் முடிச்சேன் அப்படின்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு ஃபீல் தரும், அந்த ஒரு வின் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் பார்க்கணும். ஏன்னா நமக்கு ஒர்க்லாம் முடிஞ்சிட்டே இருக்குன்னா நமக்கு ஒரு சின்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் கிடைக்கும் இல்லையா. நம்ம 10 ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி 10 ஒர்க்கையும் பெண்டிங்கில் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் வி கம்ப்ளீட் த 3 ஒர்க் விச் சாட்டிஸ்ஃபை அவர்ஸ். நம்ம ஒரு 3 ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுனால நம்மளுக்கு அது சாட்டிஸ்ஃபை கொடுக்கும். ஸோ அடுத்த ஒர்க்குக்கான மோட்டிவேஷனையும் அதுவே தரும். அண்ட் அகெயின் நம்ம ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயத்தை பண்ணோம்னா அந்த ஒர்க்கை முடிக்கும்போது இட் ஃபீல்ஸ் ஸோ கிரேட். ஸோ அதனால் நோ மோர் டிஸ்ட்ராக்ஷன், நோ மோர் பவுன்சிங் டாஸ்க். ஒரு டாஸ்க்காக ஃபோக்கஸ் பண்ணி முடிக்க போகிறேன். இந்த லேக் ஆஃப் ஃபோக்கஸை தூக்கி போடணும். அண்ட் அதுக்கப்புறம் நான் இப்போ எதுக்கு ஃபீல் பண்ணுறோம் இல்லையோ இந்த ஒரு விஷயத்துக்கு ரொம்பவே ஃபீல் பண்ணுறேன், விச் இஸ் போரிங் லைஃப் ஸ்டைல். நான் இந்த போரிங் லைஃப் ஸ்டைலே இந்த 24 ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. சும்மாவே உட்காந்து டிவி பார்த்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு கேம்ஸ் விளையாடிட்டு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் கூட ஆகாமல் பெட்லேயே உட்காந்துட்டு. அண்ட் ஹானஸ்ட்லி என் பாடியே எனக்கு சொல்லுது இந்த மாதிரி இருக்கிறது ரொம்பவே நல்லா இல்லை அப்படின்னு. பிகாஸ் நோ எனர்ஜி, எந்த ஒரு எனர்ஜியுமே இல்லாமல் ரொம்ப ஸ்லெட்ஸாக ஃபீல் ஆகுது. இந்த ஒரு ரீசன்னாலேயே தான் எனக்கு மேலே இருக்கிற எல்லா பிரச்சனையும் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது டூம் ஸ்க்ரோலிங்காக இருக்கட்டும், ப்ரொகாஸ்டினேட்டிங்காக இருக்கட்டும். இப்படியே இருந்தால் ப்ரொகாஸ்டினேட் தானே பண்ண தோணும், ஆக்சுவல் ப்ராக்ரஸே பண்ண தோணாது இல்லையா. அண்ட் ஆல்சோ ஐ நோ ஐ எம் நாட் அலோன். என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம மாற்றணும். நான் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் இன்ஆக்டிவேட்டாக இருக்கணும் அவ்வளோ ஒர்ஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறேன், விச் இஸ் ஃபிசிக்கலியும் சரி மென்டலியும் சரி. ஐ வில் பிகம் மோர் டயர்ட், மோர் ஸ்ட்ரெஸ்ட் அண்ட் லெஸ் ப்ரொடக்டிவ் ஃபார் திஸ் ரீசன். அண்ட் இப்போ இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஓரளவுக்காக ஏதாவது பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஐடியா. ஒரு அளவுக்கு தான் இந்த போரிங் லைஃப் ஸ்டைலில் இருக்க முடியும் இல்லையா. அதுக்கப்புறம் அதுவே நமக்கு வெறுத்துரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் எனர்ஜியஸ்டாக இருந்தால் என்னால் எவ்வளோ புஷ் பண்ண முடியும்னு சொல்லி நான் பார்க்கணும். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு see my எனர்ஜியஸ்ட் வெர்ஷன் ஆஃப் மை செல்ஃப். பிகாஸ் நான் பாஸ்ட்டில் ரொம்ப எனர்ஜியாக ரொம்ப ஆக்டிவேட்டாக இருப்பேன், பட் இப்போ தான் ரொம்ப ஆக்டிவ் இல்லாமல் இருக்கேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் மை எனர்ஜி பேக். ஸோ அதனால் நான் என்னோடய பாடியை மூவ் பண்ணி ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் பண்ணி இருந்தால் எப்படி இருக்கும், என்கிட்ட எவ்வளோ எனர்ஜி இருக்குது, அதை எப்படி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன், அவ்வளோ எனர்ஜி இருந்தால் நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன், இது எல்லாத்தையுமே நான் பார்க்கணும். என்னோட எனர்ஜி லெவல் என்னன்னு நான் பார்க்கணும். அதனால் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சேஞ்ச் சம்திங். ஸோ ஐ எம் கோயிங் டு கிராக் திஸ் என்டையர் 2025. ஸோ நோ மோர் போரிங் லைஃப் ஸ்டைல். ஓகே, அண்ட் என்னோட ஒர்ஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப்பில் இதுவும் ஒன்று, விச் இஸ் அன்ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ். டு பி ஹானஸ்ட், நான் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்துகிட்டு இருக்க மாட்டேன், பட் த சேம் டைம் ஐ வில் ஸ்கிப் த பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் த டின்னர். மீல்ஸை ஸ்கிப் பண்ணுவேன், டின்னரை ஸ்கிப் பண்ணுவேன். இந்த மாதிரி ஃபுட்டில் சில விஷயத்தெல்லாம் ஸ்கிப் பண்ணுவேன். நான் என்னோடய பாடிக்கு தேவையான நியூட்ரிஷனை நான் என்றைக்குமே கொடுத்ததில்லை. அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அது என்னோடய பேக் ஆஃப் தி மைண்டில் எவ்ரிடே கொஞ்சம் உறுத்தலாகவே இருக்குது. இதனாலே நம்ம எது பண்ணுறதா இருந்தாலும் நம்ம மென்டலாக புஷ் பண்ணாலும் ஃபிசிக்கலி ஐ கேன். ஸோ வாட் இஃப் நான் என்னோடய பாடிக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷன்ஸையும் கொடுத்தா அது எந்த அளவுக்கு ஆக்டிவேட்டாக இருக்கும். நான் என்னோடய ஃபுல் பொட்டன்ஷியலை ரீச் பண்ணுறதுக்கு மென்டலாக ஃபிட்டாக இருந்தாலும் ஃபிசிக்கலாகவும் ஃபிட்டாக இருக்கணும் இல்லையா. ஸோ நான் என்னோடய ஃபுல் பொட்டன்ஷியலை ரீச் பண்ணணும்னா நான் ஃபுல் ஃபியூயலில் இருக்கணும் இல்லையா. ஸோ நான் ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்டு ரொம்ப ஃபிட்டான வெர்ஷனில் இருந்தால் எப்படி இருக்கும், அங்கே என்னோடய எனர்ஜி லெவல் எப்படி இருக்கும், என்னோடய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும், நான் மென்டலாக எப்படி இருப்பேன், நான் ஃபிசிக்கலாக எப்படி இருப்பேன், இது எல்லாத்தையும் நான் ஷோ பண்ணணும்லாம் இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு see. அது எல்லாத்தையுமே நான் பார்க்கணும் இல்லையா.
ஸோ அதனால இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். அதனால தான் இந்த இந்த ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் மாற்றணும்னு சொல்லி தான் இந்த ஒரு 5 6 ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்ல ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்கிப் எனி மீல்ஸ் லைக் டின்னர், பிரேக்ஃபாஸ்ட், எனிதிங். அண்ட் ஃபைனல் ஹேபிட், அது இந்த வருஷம்னு இல்லை, எந்த வருஷமா இருந்தாலும் ரொம்ப ஒர்ஸ்ட்னு தான் சொல்லுவேன், விச் இஸ் புவர் ஸ்லீப்பிங் ஹேபிட். ஸ்லீப் சைக்கிளே ஒழுங்காக இருக்காது. நான் எப்போ தூங்குவேன், எப்போ எந்திரிப்பேன்னு கான்ஸ்டண்ட்டாக அது எனக்கே தெரியாது. ஸோ நான் லேட்டாக தூங்குறதுனாலேயே மார்னிங் லேட்டாக எந்திரிப்பேன். ஸோ நான் மார்னிங் லேட்டாக எந்திரிக்கிறதுனாலேயே ஃபோன் எடுப்பேன். ஃபோன் எடுக்கிறதுனாலே ப்ரொடக்டிவாக இருக்க மாட்டேன். எல்லாமே இதனால தான் அஃபெக்ட் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதனால என்னோட பாடியும் சரி, என்னோட மைண்டும் சரி ரொம்பவே டயர்டாக இருக்குது. இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணும்னு எனக்கு அப்போவே தெரிஞ்சாலும் என்னால் அதை சேஞ்ச் பண்ண முடியல. ஸோ நான் இதை எப்போவும் சேஞ்ச் பண்ணனா சேஞ்ச் பண்ண மாட்டேனான்லாம் எனக்கு தெரியாது. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ட்ரை மை பெஸ்ட். பட் அந்த சேம் டைமுக்கு ஒரு பெட்டுக்கு போய் அந்த சேம் டைமுக்கு வேக்கப் ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நோ மோர் ஸ்லீப்லெஸ் நைட், த பெட்டர் ஸ்லீப் அண்ட் த பெட்டர் மார்னிங். விக்ரம், அப்போ இந்த இயரில் பெருமைப்படுறதுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை. அண்ட் தட்ஸ் இட். இப்படி தான் என்னோட என்டையர் 2024 ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணேன். இந்த ஹேபிட்டில் தான் கில்லிங் ஹேபிட் என்னோட 2024 வேஸ்ட்டாக போனதுக்கு. பட் ஐ எம் டன் நவ். சி, இந்த 2025 இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்னோட கோல் எல்லாத்தையும் நான் அச்சீவ் பண்ணிடுவேனான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. பட் ஐ எம் ஷுர் இந்த 2024 விட பெட்டராக ப்ளே பண்ணியிருப்பேன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஐ ஹாவ் தட் கான்ஃபிடன்ஸ். ஸோ அகெயின் 2025 இஸ் மை கம்பேக். அண்ட் வாட் அபவுட் யூ? உங்ககிட்ட ரொம்பவே ட்ரைன் பண்ண ரொம்பவே ஒஸ்டான ஹேபிட்லாம் என்ன? அது எல்லாத்தையும் 2024 எதெல்லாம் விட போகிறீங்க அப்படின்ற எல்லாத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்கள். எனக்கு நல்லா தெரியும் நான் சொன்ன ஹேபிட்டில் நிறைய பேர் இருப்பீங்க அப்படின்னு. அதனால ட்ரை டு சேஞ்ச் திஸ். ஐ எம் ஆல்சோ ட்ரைங் டு சேஞ்ச் திஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது. பட் உங்களோட பிரச்சனைகள்லாம் ஏதாவது ஒன்று நான் அட்ரஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு, இந்த பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.